10% பேர் மட்டுமே வீடு மாற்ற வேண்டிய இடத்துல எல்லாருமே வீடு மாத்துங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தவறான புரிதல், தவறான நம்பிக்கைகளை இருக்கிறதுனால கோயில்களை நீங்க இப்படி மாத்திக்கிட்டே இருக்கத்தான் போறீங்களே தவிர கோயில்கள் மேல உங்களுக்கு எந்த அன்போ காதலோ போட்டு நீங்க போக கிடையாது. தேவை கொண்டு மட்டும்தான் போறீங்க. அரசியல், வேலை, அரசாங்க வேலை, சொந்த தொழில், அப்பாவுடைய தொழில் மகன் செய்யறது, இல்ல மகனுக்காக அப்பா ஏதாவது செய்யறது, இப்படி செய்யும் போது ஒரு முறையில போனீங்கனாலும் இந்த விஷயம் நடக்காது. மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா ஆமா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா சொல்லிட்டு நிற்கும். இந்த சனி மட்டும்தான் இன்னத்தை தான் நான் செய்ய போறேன்னே சொல்லாது. அப்படியே அது பாடு கம்முன்னு இருக்கு, எந்த பக்கம் வேணாலும் அடிக்கும். இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியுதுன்னு, நம்ம வீட்டுல இருக்கிற இடமும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கண்மூடித்தனமா ஓப்பனா சொல்லிடுது, நீங்க உனக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கா, ஏதாவது இருக்கா, வீட்டை மாத்திடு, எடுத்துனே ஃபர்ஸ்ட் அட்வைஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது? அது உண்மையுமே அப்படி இருக்கா? வீடு மாத்தியே ஆகணுமா? உண்மையில அப்படி கிடையாதுங்க. 90% பிரச்சனைகளை நீங்க தீர்த்தரவே முடியும், அங்கேயே வச்சு தீர்த்தர முடியும். 10% அது உங்களுக்கு சரி வராது. அப்ப அந்த 10% வேணா நீங்க மாற்று வழி யோசிக்கலாம். அதாவது 100 பேர்ல 10 பேர் தான் உண்மையிலே வீடு மாற்ற வேண்டிய தேவை உள்ளவங்களா இருப்பாங்க. பாக்கி எல்லாம் அங்கேயே அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா சரியா போயிடும். அதை விட்டுட்டு இவங்க வேற விதமா மாற்றி யோசிக்கும் போது மாட்டிக்குவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சூடான இடம் இருக்குது, இப்ப தண்ணி இருக்குது அப்படின்னும் போது நீங்க ஒரு கட்டில் போட்டு படுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப சூடான இடமா இருந்தா என்ன பண்றது அப்படின்னா, நீங்க ஒரு மரத்தை தான் நடணும். மரத்தை நட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற அந்த சூட்டை அந்த மரத்துக்கு நீங்க ஊத்துற தண்ணியை அங்க ஸ்ப்ரெட் ஆகி அந்த இடத்த கொஞ்சம் கூல் பண்ணிடும். மேற்கொண்டு சூரிய ஒளி அங்க வராம மரம் வளர்ந்து அதை பார்த்துக்கும். உங்க பிரச்சனை ஹீட் இருக்கும், அது பூமிக்கு அடியில் இருக்கும். அது சூடு கிளம்பி மேல எந்திரிச்சு வர்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாமலே போகும்போது உங்களை இந்த இடத்துல இருந்து காப்பாத்திடலாம். ஆனா 10% பேர் மட்டுமே வீடு மாற்ற வேண்டிய இடத்துல அது ஒரு மாசா எல்லாருமே வீடு மாத்துங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தவறான புரிதல், தவறான நம்பிக்கைகளை இருக்கிறதுனால இந்த மாதிரியான குழப்பங்களும் கோளாறுகளும் நடக்குது. இது புரிஞ்சிக்க மட்டும்தான் நம்மளால சரி பண்ண முடியும். இல்லாதபடிக்கு இது யார் சொன்னாலும் அப்புறம் எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கத்துக்கும் நாம போகிறோம் வர்றோம். அந்த மாதிரி பலருடைய ஆலோசனையை கேட்டு கடைசியில வெறுத்து போய் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு ஏத்துக்க தயாராயிடும். நிச்சயமா. இப்போ ஜோதிடம் நிறைய சம்மந்தப்பட்டு நிறைய சந்தேகங்கள் கேட்டேன். இப்போ அப்படியே ஆன்மீகத்துக்குள்ள வரேன். இப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதுன்னா நிறைய நீங்க கோவில் சந்திச்சிருக்கலாம், நிறைய இடங்கள் போயிருந்திருக்கலாம். இந்த கோவில் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான கோவில், நம்மளுடைய வாராகியம்மன் பக்தர்களும் போய் அதில் போய் பார்க்கணும் அப்படின்னா எந்த கோவிலை நீங்க பரிந்துரை செய்வீங்க உங்களோட அனுபவத்துல இருந்து? கோவில்கள் அப்படிங்கிறது ஒரு தன்மை தாங்க. அது ஒரு தன்மை. அதை அங்கேயே விட்டுட்டு நீங்க கொஞ்சம் நவுந்து நின்று உங்களுக்கு என்ன வேணும்னு கவனிங்க. நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா ஓகே, கோயிலுக்கு போறீங்க, கோயிலை காப்பாத்துறதுக்காக நீங்க கோயிலுக்கு போல. கோயிலை காப்பாத்துறவங்க யாருன்னா அங்க பூஜை பண்றவங்க கோயில் காப்பாத்துவாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு கண்டிஷன் ஆயிட்டாங்க. கோயிலுக்கு வெளியே கடை வச்சிருக்கிறவங்க காப்பாத்துவாங்க, அவங்க வியாபாரம் பண்ணணும். அந்த கோயிலை ரொம்ப காலமா காப்பாத்திட்டு வரக்கூடிய அந்த தர்மகர்த்தா, அரங்காவலர், இந்த மாதிரி ஆளுங்க காப்பாத்துவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய கௌரவம். எனக்கும் உங்களுக்கும் என்ன இருக்குது? நான் ஒரு கோயிலுக்கு போறேன் அப்படின்னா என்னோட பிரச்சனை தீருமான்னு ஒரு கோயிலுக்கு போறேன், தீர்ந்த உடனே வந்துட போறேன். இந்த கோயில் இல்லைன்னா இன்னொரு கோயிலுக்கு போறேன், அந்த கோயில்ல சரியாவல இன்னொரு கோயிலுக்கு போறேன். அப்போ கோயில்களை நீங்க இப்படி மாத்திக்கிட்டே இருக்கத்தான் போறீங்களே தவிர கோயில்கள் மேல உங்களுக்கு எந்த அன்போ காதலோ போட்டு நீங்க போக கிடையாது. தேவை கொண்டு மட்டும்தான் போறீங்க. அப்போ உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எந்த கோயிலுக்கு போலாங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ உங்க தேவைகள் என்ன? எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும், ஒரு சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நீங்க சிவன் கோவில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க போயிடலாம். ஈஸியான மெத்தடு. சிவன் கோயிலுக்கு போயிடலாம், இல்லைன்னா கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு போயிடலாம். அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அந்த கோயிலுக்கு போகலாம். அப்பாவுடைய தொழில் மேன்மை அடையணும், நீங்க போகலாம். மகனுக்கு வேலை கிடைக்கணும், அப்பா போகலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட், ஐ மீன் தொழிலை மட்டும் குறிப்பிட்டு நீங்க செய்யணும், அரசியல்ல இருக்கிறோம், அதிகாரம் வேணும், இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அல்ல அரசாங்கத்துல இருக்கிறோம், அதிகாரிகளா இருக்கிறோம் அப்படின்னா இவங்கெல்லாம் இந்த பக்கம் போயிடணும். அங்க போகும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும்.
கூடவே சேர்த்து உடம்புல வேறு சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜி. நீங்க நல்லா வயிறு முழுக்க சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி ஒரு மந்தம் தோணும். அதனுடைய நோக்கம் என்னன்னா, மந்தம் இல்ல, உங்களுடைய எனர்ஜி, உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியும் ஒண்ணு சேர்ந்து வந்து வயிற்றுல இருக்கிற சாப்பாட்டை செரிமானம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கடுத்த வேலைக்கு போகணும்னு பார்ப்போம். சோ வெளியிருந்து ஏதோ ஒண்ணு வரல, இருக்கிற எனர்ஜி தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து இந்த சாப்பாடு கொஞ்சம் லோடு ஜாஸ்தியா இருக்கு, அதனால இந்த வேலையை செய்யணும். இதே நீங்க பழங்களோ இல்ல பல ரசங்களோ இந்த மாதிரி சாப்பிடும்போது, காய்கறிகளோ சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளவுலாம் வரவே வராது. உடம்பே லேசா இருக்கும், லைட்டா இருக்கும். ஏன்னா எனர்ஜி வந்து கரெக்டா எங்கெங்க போகணுமோ அங்கேயே இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க கோயிலுக்கு இதே தான். அந்த கோயில்ல ஒரு தன்மை இருக்கும், அந்த தன்மையை ஒரு காரணத்துக்காக போறீங்க, அது உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த டோஸ் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய சைடு எஃபெக்டும் கொடுக்கும். திடீர்னு கண்ணுல பிரச்சனை வரும், அப்படி இல்லைன்னா இந்த கிட்னி சம்பந்தமான சிக்கல்கள் வரும், அப்புறம் உடம்பு சூடாகும், உடம்புல பிம்பிள்ஸ் வரும், திடீர்னு ஒரு ஆக்ரோஷம் வரும், கோபம் வரும், இந்த மாதிரி எல்லாம் வரும். இது என்னன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அரசியல், வேலை, அரசாங்க வேலை, சொந்த தொழில், அப்பாவுடைய தொழில் மகன் செய்யறது, இல்ல மகனுக்காக அப்பா ஏதாவது செய்யறது, இப்படி செய்யும் போது ஒரு முறையில போனீங்கனாலும் இந்த விஷயம் நடக்காது. நீங்க தொடர்ச்சியா கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கணும். அப்ப அதை செய்யும் போது அந்த தன்மையும் வந்துடும். அந்த தன்மை எக்ஸஸ் ஆகும் போது இந்த பக்கம் இன்னொரு சிக்கலும் வந்துடும். இதேதான் சந்திரனுக்கும். நீங்க சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா அம்மன் கோவிலுக்கும் போகலாம், தாராளமா போகலாம், எந்த சிக்கலும் இல்லை. குறிப்பா நீர்நிலை ஓரத்துல இருக்கிற எல்லா அம்மன் கோவிலுக்குமே போகலாம். அங்க அந்த சந்திரனுடைய தன்மைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த சந்திரனுடைய தன்மைகள் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய இடங்களுக்கு யாரு போகணும்? அப்ப அதை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கரடு முரடான இருக்கக்கூடிய ஆளு, கருணையே இல்லாதவன், ரொம்ப இரக்கம் இல்லாம ரொம்ப வந்து முரட்டுத்தனமா நடந்துக்கிறவன், இந்த மாதிரியா இருக்காங்க. இல்லைன்னா ஒரு பிடிவாதம், கடுமையான பிடிவாதத்துல இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு கூட்டு போகும்போது, குறிப்பா நீர்நிலை பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போகும்போது அவங்களுடைய அந்த கடினத்தன்மை வந்து உடையும், உணர்ச்சிகள் வந்து கொஞ்சம் கூடுத ஆரம்பிக்கும். அப்போ அது போய்கிட்டே இருந்தாங்கன்னா அது மெதுமெதுவா அவங்களுக்குள்ள அந்த கடினத்தன்மை மாறும். மாறிச்சுன்னா அது சரியா போயிடும். இதே போலதான் வந்து செவ்வாய்க்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒண்ணு இருக்கும். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, நீங்க வைத்தீஸ்வரம்னா வைத்தியம். சோ வைத்தியம் நீங்க எதுக்குன்னா உடம்புடைய ஒரு ஸ்டாமினா வர்றதுக்காகவும் உங்களுக்கு உடல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ செவ்வாய் அப்படின்னும் போதே உடல் பலம், அவன் தான் ஃபர்ஸ்ட். தைரியம், உடல் பலம் வந்துட்டா தைரியம் வந்துடும், தைரியம் வந்துட்டா மனோபலம் வந்துடும். இது அப்படியே ஒவ்வொன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டி. அப்ப நீங்க இந்த இடத்துல இருந்து ஒரு கிரகத்துக்கு எந்த கோயிலுக்கு போகணும், அதனாலதான் நம்ம கிட்ட நவகிரக கோயில் தெளிவாவே இருக்கு. நீங்க அதை அந்த குறிப்பிட்ட நாள்ல போனீங்கன்னா அங்க இருக்கிற சரக்கை நீங்க அள்ளிட்டு வந்துடலாம். இல்ல அப்படின்னா உங்களால அந்த சரக்கை கொண்டு வர முடியாது, அந்த தன்மையை கொண்டு வர முடியாது. எத்தனை முறை போனாலும் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகல, நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அப்புறம் நீங்க மறுபடியும் இன்னொரு கோயிலுக்கு போயிடுவீங்க. நான் இந்த கோவில்களுக்கு, இந்த நவகிரக கோயில்களுக்கு தனிப்பட்ட விதத்துல போய் இதனுடைய சக்தி நிலை எப்படி இருக்குதுன்றதை செக் பண்ணி ஒவ்வொரு முறையும் அந்த மூச்சுடைய தன்மையே மாறும், மூச்சுடைய தன்மை மாறும், அதையும் கவனிச்சு நம்ம உடம்புல வந்து எந்த சக்கரங்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் கவனிச்சு இது எல்லாத்தையும் நான் நோட்டு போட்டு ஒரு ஆய்வுக்காக எழுதி வச்சு அதை கிராஸ் வெரிஃபை பண்ணி நிறைய இடங்களை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து இந்த நவகிரக தலம் தான். இதை விட்டுட்டு நாம எதுக்கு போயிட்டு எங்கெங்கயோ இருக்கிற கோயில் அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கிறோன்னு நான் இதை பின்னாடிதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கு அவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தன்மைகள் எப்படி உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த தன்மைகள் இங்க ஒர்க் ஆகுதான்னு கண்டுபிடிச்சோம். ஆமான்னு 2 மேட்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ரிசல்ட்டையே நான் எடுத்துட்டு வந்தேன். ரிசல்ட் வந்து இன்னமும் ஆய்வுல தான் இருக்கு. ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இது வேற எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி அதை வந்து மறுபடியும் வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை நான் பின்னாடி ஒரு நாள் வந்து உங்களுக்கு இதை பத்தி நான் சொல்றேன். சரி, இப்ப நீங்க சூரியன், சந்திரன், செவ்வாய் பத்தி சொன்னீங்க. மற்ற கிரகங்களை பத்தி சொல்லும் போது இன்னும் ஒரு புரிதல் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா உண்மையிலே கிடைக்குங்க. இப்ப புதனுக்கு போகும்போது திருவெண்காடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த புதன் கோயில்ல வந்து உங்களுடைய தோல் சம்பந்தம் அங்க போனீங்கன்னா மொத்தம் 3 குளம் இருக்கும். அந்த 3 குளமுமே வந்து 3 விதமா வேலை செய்யுது. அதை நான் வந்து அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். 3மே 3 விதமா வேலை செய்யுது. அங்க வந்து சூரிய குளம், சந்திர குளம் அப்படின்னு 2 இருக்கும். அது இல்லாம இன்னொரு குளம் அக்னி குளம்னு நினைக்கிறேன், அது பேர் மறந்துட்டேன். ஆனா இந்த 3மே வந்து 3 விதமா வேலை செய்யுது. அப்ப அங்க போகும்போது உங்களுக்கு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தீருது. அதாவது உங்களுடைய நரம்புகள் வந்து அதிகப்படியான சூடுகள் ஏறி போய் ஏதாவது சிக்கல் இருந்தாலோ, இல்ல நரம்புகள் வந்து பக்கவாத மாதிரியான ரொம்ப வந்து ஒரு பிளெக்சிபிள் இல்லாம ஒரு நெருக்கடியில இருந்தாலோ,
இதை எல்லாத்தையுமே அங்க இருக்கிற சரியான அந்த குளத்தை தேர்ந்தெடுத்து நீங்க குளிச்சுட்டு சாமி கும்பிட்டா போதும். ஒரே தான் நரம்பு தான். ஆனா நரம்பு வந்து அதிகப்படியான சூடு ஏறினாலும் சிக்கல், நரம்பு வந்து வேலையை செய்யாம போயிட்டாலும் சிக்கல். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரியான சூழ்நிலை அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில்ல சாமி இந்த பக்கம் இருந்தா 3 பக்கத்துலையும் பாருங்க, 3 பக்கமும் கொஞ்சம் ஆக்ரோஷமான சாமிகளோட உருவங்களை தான் பொறிச்சிருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தோல் சம்பந்தமான பிரச்சனை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, உறவுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை, நம்முடைய உணர்ச்சிகள்ல வந்து சமநிலை இல்லாம போகக்கூடிய பிரச்சனை, கம்யூனிகேஷன் வந்து என்ன சரியா செய்ய முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ள நினைக்கிறத வெளியே சொல்ல முடியல. நீங்க வந்து சந்திரனுக்கு போகும்போது கரடு முரடா இருப்பான், அவனுக்கு உள்ளேயும் ஒண்ணும் இல்லை வெளியும் ஒண்ணும் இல்லை, ஒரு மாதிரி மரம் மாதிரி இருப்பான். இங்க வந்து அப்படி இல்லை, இருக்கு ஆனா சொல்ல முடியல. எனக்கு வந்து உள்ள அன்பு இருக்கு ஆனா ஒரு தயக்கம் இருக்கு, எனக்கு வந்து உள்ள கோபம் இருக்கு, கோபத்தை காட்டி எனக்கு ஏதாவது நஷ்டம் வந்துருச்சுன்னா அதனால இவங்க உள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு யாராவது ரொம்ப கூட இருக்கிறவங்களை போட்டு அவங்கள சித்திரவதை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல் எல்லாம் புதன் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா புதன் வந்து இன்னொரு பக்கத்துல அலி கிரகம்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு மிதமான கிரகம்னு சொல்லுவாங்க. ஸோ அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இந்த கான்செப்ட்ல போகும்போது அங்க 3 பகுதியான தண்ணி இருக்கு, அந்த 3ஐயும் சரி பண்றதுக்கு அங்க ஒரு தெய்வம் இருக்கு, அது அந்த இடத்துல பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது. ஆனா அந்த 3 குளத்துல நீங்க எந்த குளத்துல குளிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். ஸோ எனக்கு என்ன பிரச்சனைன்றதை தீர்மானிச்சுட்டு அதுக்கு எந்த குளத்தை போகணும்னு தீர்மானிச்சுட்டு அங்க கோயில்ல எத்தனை நாள் போகணும், இல்லை எவ்வளவு நேரம் இருக்கணும், இது எல்லாத்தையும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னாலே உங்க பிரச்சனை தீர்ந்துடும். புதனுக்கு அப்புறம் சுக்கிரன். சுக்கிரனுக்கு வந்து ஒரு கோயில் இருக்குது, திருக்கடையூர்னு நினைக்கிறேன். அது அந்த கோயில்லையும் வந்து இதே மாதிரிதான் உணர்ச்சிகளில் வந்து பெரிய அளவுல ஏறக்கூடிய மாற்றங்களை வந்து அது சரி பண்ணுது. அது வந்து குறிப்பா உடல் இயக்க அளவுலயே பயங்கரமா வேலை செய்யுது. உங்களுடைய ஆசாபாசங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல ரொம்ப அதிகமா அந்த ஹார்மோன் செக்ரிகேஷன் அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய இடம் அது ஒரு இடமா இருக்குது. குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குருவுக்கு அதே மாதிரிதான். குருவுக்கு வந்து ஆலங்குடின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த ஆலங்குடியிலையும் இதே மாதிரிதான் உங்களுடைய சிந்தனை தெளிவை உண்டாக்கக்கூடியது. ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படின்னாலும் நீங்க அங்க போயிடலாம். இல்ல ரொம்ப பரபரப்பா இருக்குது, ஒரு செட்டிலே ஆக மாட்டேங்குது, நைட்டு சரியா தூங்க மாட்டேங்குது, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் உங்களை ஒரு சமநிலைப்படுத்துவதற்கு அந்த ஆலங்குடி கோயிலை பயன்படுத்திக்கலாம். சனிக்கு வந்து திருநள்ளாறு இருக்கு. ஸோ சனிக்கு அந்த திருநள்ளாறு போயிட்டு அங்க வந்து நம்ம இது நாள் வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறது நலன் அப்படின்ற ஒரு தீர்த்தம் மட்டும் தான் இருக்குது, அந்த ஒரு குளம் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது உண்மை இல்லை. அதை சுத்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-8 குளத்துக்கு மேல இருக்கு. ஒவ்வொரு குளத்துலயும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் அனுமதிக்கிறது வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் போய் குளிச்சுக்கிங்க, அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுங்க, அதோட முடிச்சுக்கிட்டாங்க அவங்க. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. இப்ப சனியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து சில நேரங்கள்ல குழந்தை பிறப்புல தாமதம் பண்ணக்கூடியது, சில நேரங்கள்ல அவங்களுக்கு அந்த உடல் மனோ வலிமை குறைஞ்சு போயிருக்கும், சில நேரங்கள்ல எலும்புகள்ல சிக்கல் இருக்கும், முதுகுல சிக்கல் இருக்கும், சில நேரங்கள்ல மனக்குழப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த சனி ஒண்ணு மட்டும் தான், மற்றவங்க எல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இவர் ஒருத்தர் மட்டும் தான் எல்லாத்தையும் சேர்த்து வளைச்சு பிடிச்சிக்குவாரு. ஸோ எங்க வேணும்னாலும் நான் எப்படி வேணாலும் அடிப்பேன் அப்படிங்கிறது. அதனாலதான் சனியை பார்த்தா இன்னைக்கு ஏன் பயம்னா, மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா ஆமா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா சொல்லிட்டு நிற்கும். இந்த சனி மட்டும்தான் இன்னத்தை தான் நான் செய்ய போறேன்னே சொல்லாது, அப்படியே அது பாடு கம்முன்னு இருக்கு, எந்த பக்கம் வேணாலும் அடிக்கும். அது கொஞ்சம் குழப்பமாவே இருந்ததுனால தான் நம்ம முன்னாடியே நம்ம ஆளுங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நமக்கு ஒரு குளத்துல தான் வந்து ஆக்சசபிள் இருக்கு. ஸோ நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். எந்த பிரச்சனைனா சனியினால உருவாகி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனையா, இல்ல மனோதைரியம் இல்லாததா, இல்ல தனிமை உணர்வுல இருக்கீங்களா, மனநல கோளாறா, இல்ல குழந்தை பிறப்புல சிக்கல் இருக்கிறதா, இந்த மாதிரி 100 பிரச்சனையா சனி ஒரு சேர வச்சிருக்கும். ஆனா நீங்க வகைப்படுத்தும் போது கரெக்டா பார்த்தா இது ஒரு 7 இடத்துக்குள்ளதான் வந்து உட்காரும். அவ்வளோ இருக்குதுனாலும் 7 செக்மெண்ட்டை பிரிச்சிடவே முடியும். 7க்கு எதை எடுக்கணுமோ அதை எடுத்தனாலே போதும், சரி பண்ணிடலாம். அப்ப இந்த இடத்துல எல்லாமே தீர்ப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனா நம்ம மறுபடியும் அதேதான், சரியான அந்த ஒரு தன்மையை நாம உள்வாங்குற தன்மை இல்லாத நாள்ல போறதுனால அது நமக்கு வேலை செய்யல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கோம், அதனால அதை உள்வாங்க முடியுதா, அது நமக்குள்ள ப்ராசஸ் பண்ண முடியுதா, நம்முடைய நெகட்டிவோ இல்லை நம்முடைய சிக்கலையோ தீர்க்க முடியுதா, சிம்பிளா அது வேஸ்ட் அப்படின்னு நாம வந்து அந்த கோயிலை வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிடுறோம். ஆனா அப்படி இல்லை.